ஐஸ்வர்யாவோட அம்மா பேசுறேன். ஆ. சோ நம்ம பசங்க 2 பேரும் லவ் பண்றாங்கம்மா. ஐயையோ. என்கிட்ட வந்து என் பொண்ணு சொன்னா ஃபர்ஸ்ட் எனக்குமே விருப்பம் இல்லதான். ம். ஜெயபிரகாஷ் இந்த பேருக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? இந்த பேருக்கு பொண்ணு கொடுப்பாங்களாவா? என் பையன் அழகா இருப்பாங்க, பொண்ணு கொடுப்பாங்க, அது எப்படி நீங்க சொல்லலாம்? என் பொண்ணு ரொம்ப லட்சணமா இருப்பா, பேருக்கு ஏத்த மாதிரி ஐஸ்வர்யமா இருப்பா. நீங்க வருத்தப்படுறீங்க? எனக்கு வருத்தம் ஒண்ணும் இல்லைங்க. அவன் எங்க வயசு இப்பதான் 18 19 நடந்துட்டு இருக்கு. இப்பவே லவ்வா? ஆமாமா, 18 வயசு மேஜர். மேஜர் வந்து லவ் பண்ணிருமா? அது நீங்க அவங்க கிட்ட தானே பேசணும். நம்ம கண்டிப்பா வெளியே போயிருக்கான், கடைக்கு போயிருக்கான், வீட்டுக்கு வரட்டும். வெள்ளக்குமாரி தீயடியே வந்து கொடுக்கேன். மனசை கல்லாக்கிக்கிட்டு சில முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலைமை நமக்கு வரதான் செய்யுது. என்ன பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. நான்லாம் எடுக்க மாட்டேங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவன் அப்படி நினைக்கானா? இவ அப்படி நினைக்காதா பொட்டச்சி? சின்ன பிள்ளைன்னு சொல்லி புரிய வைக்கணுங்க நம்ம, அவ்வளவுதான். அட்ராக்ஷன் இதுல வந்து நம்ம வந்து பிள்ளைகளை ரொம்ப திட்ட கூட அடிக்கூடாது. பிள்ளைங்களை அடிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. இப்பதான் உங்க மவனை விளக்க மாதிரி பிய அடிப்பேன் சாத்துவேன்னு சொன்னீங்க. என்னையா ஒரு ஆரம்பத்துல சொல்றதுதான், அதெல்லாம் அடிக்கலாம் முடியாது இல்லையா? அவனை அடிச்சீங்கன்னா இங்க துடிக்கும் இவளுக்கு. குடிக்குமா? அப்பெல்லாம் கண்டிப்பா அடிக்கணுமே, குடிக்கதானே பாக்கணுமே. என்ன என் பொண்ணு ஒரு மாதிரி பேசுறீங்களா நீங்க? பொண்ணுங்க வேற பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கெட்டி வைங்க. எதுக்கு? இதனோட உங்க மாவர ஐஸ்வர்யமா அழகா இருக்குன்னு சொல்றீங்க. பேரு கட்டல வேற மாப்பிள்ளை பார்த்து கெட்டி வைங்க.